சீனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டருக்கே ட்ரீட்மெண்ட். சீனு தூங்குனது போது எந்திரி. சீனு சொன்னது புரியுதா புரியலையா? ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, எந்திரி வச்சுக்கிறோம். அம்மா பயங்கரமா குளிருதுமா. டேய் குளிர் காலத்துல குளிர தாண்ட செய்ய, எந்திரிடா. ஆஹா இவனுக்கு ஜுரம் அடிக்குதே. எப்படிடா உனக்கு ஃபீவர் வந்துச்சு? ஐஸ்கிரீம் எனக்கு தெரியாம சாப்பிட்டியா? சீனு ஆக்காமே டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். என்னடா சரி சீனு, அப்பெல்லாம் செய்யக்கூடாது, வாயில ஒழுங்க வை. ஐயோ கடவுளே, 101 இருக்கே. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி அவங்க மேம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். ஹலோ சீனு மேம், நான் சரோஜா பேசுறேன். அம்மா எனக்கு ஒரு கோக்கு பீஸா சொல்லுமா. ஆமா ஒரு பீஸாவும் ஒரு கோக்கு சீக்கிரமா கொண்டு வாங்க. சாரி மேடம் சாரி மேடம். சீனு தான் பக்கத்துல இருந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். சீனு தள்ளிப்படாங்க. உங்களை இல்லை மேடம் உங்களை இல்லை மேடம். சீனு தான் நான் சொன்னேன். சீனுக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, சரியானதான் ஸ்கூலுக்கு வந்துருவான். என்னடா உன் மேம்கிட்ட தானே ஃபோனில் பேசிட்டு இருந்தேன், இடையில வந்து பீஸா கீஸான்னு ஏன்டா என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். உங்கள் மேம் வேற கோவப்பட்டாங்க தெரியுமா? சரி சரி நீ ஃபீவர் சரியானதும் வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஃபீவர் சரியானதும் வந்தா போதுமா? அம்மா இப்போதைக்கு என் ஃபீவர் சரியாகாதே. இதை நான் அப்போவே எதிர்பார்த்தேன். போச்சு இன்னும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, டாக்டர்கிட்ட போகலாம். அம்மா உனக்கு ஏதாச்சும் செஞ்சு தரேன், சாப்பிட்டு போகலாம். ஓகேவா? இது நம்ம அம்மாவா? நம்பவே முடியலையே. ஃபீவர் வந்தா தனி மரியாதை தான் போல. நெக்ஸ்ட் பேஷண்ட் சீனு வாங்க. மே கம் இன் டாக்டர். உள்ள வந்துட்டீங்களே, வாங்க வாங்க. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கா டாக்டர்? நிறைய பிரச்சனை இருக்குது டாக்டர். இந்த மாதம் ஹவுஸில் டியூ கட்டணும். என் ஃப்ரெண்டு ஷாப்பிங் போய் ஒரு எல்இடி டிவி வாங்கியிருக்காங்க, அது வேற வாங்கணும். தலைக்கு மேலே நிறைய பிரச்சனை இருக்குது டாக்டர். எங்க வந்து என்ன பேசுறீங்க மேடம்? நான் உங்க பையனுக்கு தான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். சாரி டாக்டர். மார்னிங்லேருந்து அவனுக்கு 101 ஃபீவர் இருக்குது டாக்டர். ஓகே நான் செக் பண்ணுறேன். தம்பி என்னடா பார்க்குற? கொஞ்சம் கிட்டவா, சட்டையை கலட்டு செக் பண்ணுவோம். கலட்ட மாட்டேன், நீ சட்டை கலட்டினா குளிரும். டேய் எங்கடா ஓடுற? அதெல்லாம் குளிராது, வாடா டாக்டர்கிட்ட வாடா, செக்அப் பண்ணலாம். டாக்டர் காதுல இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டு நல்ல பாட்டு கேட்குறீங்களே, இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாதா? வாயை மூடு சீனு. 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? சாரி சார். ஓகே சார். சீனு கொஞ்சம் பின்னாடி திரும்பி உட்காரு, பின்னாடி செக் பண்ணுவோம். டக் டக் டக். எஸ் கமிங் சார். எதுக்கு சார் உள்ள வர போறீங்களா? கதவு தட்டுற மாதிரி டக்கு டக்குன்னு தட்டுறீங்க. நான் நினைக்கிறேன் ஃபீவர் டக்குன்னு போறதுக்காக டக்கு டக்குன்னு தட்டுறீங்க. ஐயோ ராமா, காலையில் யார் முகத்தில் முழிச்சுனோ தெரியலையே. தம்பி கொஞ்சம் வாயை ஆக்காமி. என்ன டாக்டர், சாக்லேட் தர போறீங்களா? தரதான் தரீங்க, கொஞ்சம் பெரிய சாக்லேட் தாங்களேன். முதல்ல நல்ல வாயை தரடா. உங்கள் பையனுக்கு ஒன்றும் இல்லை, தொண்டையில் ஒரு சின்ன புண்ணு இருக்குது, அதனால தான் ஃபீவர் வந்திருக்கு. நான் டேப்லெட் எழுதி தரேன், அதை சாப்பிட்டா சரியாக போயிடும். அம்மா இவர் ஒன்றும் சொல்லிட்டு எவ்வளோ ஃபீஸ் வாங்க போறாரு பாரு. வாடா சீனு, நானும் அதான் நினைக்கிறேன். ஐயோ டென்ஷன் ஏறுதே. என்னாச்சு சார்? ரொம்ப நேரமா நானும் பார்க்குறேன், குனிஞ்சிருந்து என்னதான் எழுதுறீங்க. சரி உங்க ஹேண்ட் ரைட்டிங் தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா ஏதோ இங்கில ஊர்ன கரப்பம்பூச்சி மாதிரி இருக்கு. சார் எனக்கு ஒரு ஐடியா சார், பேசாம என் கூட வந்துருங்க, நான் ஒரு 4 லைன் நோட் வாங்கி தரேன், என் கூட சேர்ந்து ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார். என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்லை. நர்ஸ் வெளியில் யார் இருக்கீங்க? வாங்க வந்து எனக்கு பிபி செக் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அப்போ நாங்கள் கிளம்புறோம். Why this doctor crying ma? வாடா சீனு, வெளியில் ஓடி போயிடலாம். அவளுக்கு இருக்கிற டென்ஷன் நம்ம 2 பேருக்கும் 2 ஊசி போட்டுருவாருடா. எப்படி இருந்த டாக்டர் இப்படி ஆயிட்டாரே.